விஷ்ணு விஷாலுக்கு இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? ஸோ 41 வயசாச்சு. அவங்களுக்கு பார்த்தா ப்ரெக்னன்சி அட்டன் பண்ணவே முடியல. ஏன்னா ஏஜ் ஒரு ஃபேக்டரு. அதை தவிர உடல் உபாதைகள் நிறைய லேடிஸ் பிரச்சனை நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காப்புல. இங்கேயே நல்ல பயங்கரமான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்கான் சொல்கிறாப்புல, விஷ்ணு நீங்கள் என்னட்ட அனுப்பிவிடுங்க, என்கிட்ட ஒரு ஃபேமஸான டாக்டர் இருக்காங்க, ஐவிஎஃப் டாக்டர், அவங்கள வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷாலுக்கும் நம்பிக்கை இல்லை, அவங்க ஒய்ஃபுக்குமே நம்பிக்கை இல்லை. இனிமேல் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, கருத்தரிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு குறைஞ்சிச்சு. ஏன்னா ஏஜ் ஒரு ஃபேக்டர். ஆனால் விஷ்ணு விஷாலுக்கும் ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே 3 தடவை தான் இங்கே எடுத்தாங்க. அப்புறம் சின்னதாக ஃபெயிலியர் ஆனோன்னா ஒரு நம்பிக்கை குறையுது. ஸோ அப்போ அமெரிக்கான் சொன்னோன்னா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதே சமயத்தில் அமெரிக்கான் கூட்டு போய் வச்சு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் மும்பையில் நடந்துச்சு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே அவங்க கருத்தரிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பி. அந்த டைமில் விஷ்ணு விஷால் அவருடைய கிராட்டிடியூடை ஃபுல்லாக காமிச்சார். அந்தளவுக்கு அமெரிக்கான் மேலே, அமெரிக்கன் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் ஒய்ஃப் மேலே ஒரு பிரதர் ரிலேஷன்ஷிப்பில் பயங்கர டீப்பாக போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை பிறகுது.